தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணிக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை 5:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. இது போர்ட் பாலியர், அதாவது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுக்கு மேற்கு தென்மேற்கில் சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு கடற்கரையோரத்தில் 990 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே 1000 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல கோபால்பூருக்கு தென்கிழக்கு 1040 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக 28ஆம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக அடுத்த 48 மணி நேரம், அதாவது 27ஆம் தேதிக்கு பிறகாக புயலாக மாறிய பின் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பிறகு ஆந்திரா கடற்கரையை நோக்கி வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் 990 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரையும் வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி புயலாக மாறிய பிறகாக சென்னைக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணிக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை 5:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. இது போர்ட் பாலியர், அதாவது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுக்கு மேற்கு தென்மேற்கில் சுமார் 420 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு கடற்கரையோரத்தில் 990 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே 1000 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல கோபால்பூருக்கு தென்கிழக்கு 1040 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக 28ஆம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக அடுத்த 48 மணி நேரம், அதாவது 27ஆம் தேதிக்கு பிறகாக புயலாக மாறிய பின் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பிறகு ஆந்திரா கடற்கரையை நோக்கி வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் 990 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரையும் வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி புயலாக மாறிய பிறகாக சென்னைக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.